ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு 6-7 பீஸ் தேங்காய், அப்புறம் இந்த சைஸ் இஞ்சி, பூண்டு ஒரு 7-8 பல் போட்டுக்கோங்க, சோம்பு 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், பட்டை சின்ன பீஸு 2 லவங்கம், மிளகு 1/2 ஸ்பூன், அப்புறம் கசகசா 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அது கூட ஒரு 5 காஞ்ச மிளகா வச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய், அதை எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் இந்த மொத்தத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு வெறும் காயை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நம்ம இந்த வாழைக்காயை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு, கொஞ்சமாக வெந்தாலே போதும், ரொம்ப வேகக்கூடாது. வேக வச்சு எடுத்துகிட்டு அதை ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம அந்த தேங்காய் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டோம்ல, அதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து அதையும் அந்த வாழைக்காயோடையே சேர்த்துட்டு, அதுலேயே கறி மசாலா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக. இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதிலேயே நம்ம வரமிளகா போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் இதுக்கு சேர்க்க வேண்டாம். உப்பு மட்டும் நம்ம சேர்க்கணும். வாழைக்காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தானே உப்பு போட்டோம். அதனால் குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. எப்பயும் நம்ம யூஸ்வலாக விடுற எண்ணெய் விட கொஞ்சம் இதுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இதுக்கு தேவையான கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் லைட் ப்ரௌனாக வர வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கின உடனே நம்ம ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவில் பெரட்டி வச்சுருக்கிற வாழைக்காவை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கணும். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த காயை மட்டும் போட்டு லைட்டாக நம்ம ஒரு 2-3 பெரட்டி விடலாம். காயை நம்ம வதக்கும் போது பார்த்து தான் வதக்கணும். ஏன்னா நம்ம லைட்டாக வேக வச்சுருக்கோம்ல, அதனால் காய் உடஞ்சிரும். உடையாமல் பார்த்து மெதுவாக வதக்குங்க. இந்த கிரேவி வதக்க நல்ல வாசனை சூப்பராக வருங்க. இது கூட நம்ம இப்போ எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வரமிளகா போட்டு அரைச்சிருக்கிறதுனால மிளகாத்தூள் சேர்க்கவே வேண்டாம். உப்பு மட்டும் நம்ம இப்போ இந்த டைமில் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சுண்ட வச்சு இறக்கிட வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சுண்ட வச்சு இறக்கிடலாம். நம்ம ஜார் கழுவுன தண்ணியை அப்படியே ஊற்றிடலாம். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை சிம்மில் வச்சு நல்லா சுண்ட விடுங்க. நல்லா பாருங்கள், இது வெந்து சுண்டி வந்திருக்கு. இன்னும் லைட்டாக சுண்டினோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான், அவ்வளோதான். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் காரமாக வேணுங்கிறதுனால நான் 5 மிளகா போட்டேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 4 கூட போட்டுக்கலாம். இது தயிர் சாப்பாட்டுக்கு அப்புறம் வெள்ளை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காயில் செஞ்ச மாதிரியே இருக்காது, ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டே இருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப காரசாரமான, டேஸ்டியான வாழைக்காய் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.